சென்னை மாகாணம் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போன்ற பகுதிகளெலாம் சேர்ந்திருந்த ஒரு பெரிய தமிழ்நாடாக இப்போ இருந்துச்சு. அதுலேருந்து நான் 1956ஆம் ஆண்டு நவம்பர் 1 மொழிவாரி மாகாணங்கள் பிரிக்கிறப்ப பல மாநிலங்கள் பிரிஞ்சு போச்சு. அது தமிழ்நாட்டோட பகுதிகளையும் சேர்த்து அள்ளிக்கிட்டு போயிட்டாங்க. மிச்சம் இருந்த நம்முடைய மாகாணத்திற்கு சென்னை மாகாணம்னு பேர் வைக்காமல் தமிழ்நாடுன்னு அந்த பேரை வைக்கணும்னு தந்தை பெரியார் தீர்மானம் நிறைவேற்றினார். தியாகி சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் வந்து உயிர் நீத்தார். கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் எல்லாம் இதை வலியுறுத்தினார்கள். நாடாளுமன்றம் வரைக்கும் குரல் ஒலித்தும் அன்றைக்கு இருந்த அரசாங்கம் அந்த பெயரை மாற்றவில்லை. 1967ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா தலைமையில் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அமைந்தது. அதன் பிறகு 1967ஆம் ஆண்டு ஜூலை 18ஆம் நாள் சட்டமன்றத்தில் தமிழ்நாடு பெயர் மாற்ற தீர்மானத்தை பேரறிஞர் அண்ணா கொண்டு வந்தார். ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து கட்சி உறுப்பினர்களின் ஆதரவுடன் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பேரறிஞர் அண்ணா தீர்மானத்தை நிறைவேற்றிவிட்டு தமிழ்நாடு என்று சொன்னார். அனைத்து உறுப்பினர்களும் வாழ்க என்றார்கள். 3 முறை தமிழ்நாடு 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 என்று அண்ணா சொல்ல வாழ்க வாழ்க என்ற குரல் ஒலித்தது. தமிழ்நாடு வாழ்க.